Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 Math, Chapter 6 Trigonometry, Exercise 6.4ல question number 2. A man is standing on the deck of a ship which is 40 meter above water level. ஒரு பர்சன் வந்து ஷிப்போட டெக்ல இருந்து பார்க்குறாங்க. அவங்களோட ஹைட் வந்து வாட்டர் லெவல்ல இருந்து 40 மீட்டர் இருக்கு. அப்ப இந்த ஹைட் வந்து நமக்கு 40 மீட்டர். He observed the angle of elevation of the top of a hill as 60 degree and the angle of depression of the base of the hill as 30 degree. இப்போ angle of elevation or depression அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு parallel line ட்ரா பண்ணிக்கலாம் sea லெவலுக்கு நேரா. தென் இங்கே இருந்து elevation அப்படிங்கிறப்ப டாப்பா, அப்போ இந்த பாயிண்ட்டை பார்க்குறப்ப இதனோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி. தென் சேம் பாயிண்ட்ல இருந்து ஹில்லோட பேஸ் பாயிண்ட்டை பார்க்குறோம். அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி. இப்போ இது வந்து 60 டிகிரி, தென் இங்கே இருக்கிறது 30 டிகிரி. கால்குலேட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹில் ஃப்ரம் த ஷிப் அண்ட் த ஹைட் ஆஃப் தி ஹில். நமக்கு ஹில்லோட ஹைட் கேட்டிருக்காங்க. இது நான் ஹச் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் அண்ட் ஹில். அப்போ இந்த பாயிண்ட்டு நமக்கு கேட்டிருக்காங்களா, நான் எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ சேம் டிக்டோ தான் நமக்கு டாப் போர்ஷனும், அதாவது இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இதுவும் நான் எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓவரால் ஹைட் ஹச்ன்னு நம்ம வச்சுருக்கோம். தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப் அண்ட் ஹில் வந்து நம்ம எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். இப்போ எப்பயும் போல் ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஏ பி சி டி இ, தென் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. ஸோ இது வந்து 60 டிகிரி, இங்கே 30 டிகிரி. இங்கே 30 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் சி 30 டிகிரியா. தென் பர்சன் வந்து வாட்டர் லெவலில் இருந்து 40 மீட்டர் ஹைட்டில் இருக்காங்க. அப்போ ஏபி வந்து 40 மீட்டர். தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் அண்ட் ஹில் நம்ம எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணோம். இங்கே எக்ஸு, அப்போ சேம் டிக்டோ தான் டாப்பும். தென் ஓவரால் ஹைட்டை நம்ம ஹச்ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு சிடியும் நமக்கு 40 டிகிரியா, பட் இடி தெரியாது. ஸோ நான் ஒய்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏபிசி எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் tan கான்செப்டா. ஸோ tan theta is equal to opposite divided by adjacent. இப்போ ஆங்கிள் வந்து 30 டிகிரியா, அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை பிசி. தென் tan 30யோட வேல்யூ 1/√3, ஏபி வந்து 40, பிசி வந்து நம்ம எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40√3. தென் யூனிட் மீட்டரா. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏடிஇ, இப்போ tan கான்செப்ட். ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டிஇ டிவைடட் பை ஏடி. tan 60 நமக்கு √3 இஸ் ஈக்குவல் டு டிஇ. நம்ம ஒய்ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோமா. ஸோ ஒய் டிவைடட் பை ஏடி. நமக்கு ஏடியும் பிசியும் சேம் தான். அப்போ இதனோட வேல்யூவும் 40√3 மீட்டர். ஸோ 40√3. அப்போ ஒய் என்னது, √3 இன்ட்டு 40√3. தென் √3 இன்ட்டு √3 நமக்கு ஜஸ்ட் 3 மட்டும்தான் வரும். அப்போ 40 டைம்ஸ் ஆஃப் 3, ஸோ 120. தென் யூனிட் வந்து மீட்டர். இப்போ y is equal to 120
மீட்டர். நமக்கு கொஸ்டின்ல 2 கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து டிஸ்டன்ஸு, இன்னொன்னு வந்து ஹைட். இப்ப ஃபர்ஸ்ட் height of the hill h is equal to y plus 40. இப்போ y ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 120 மீட்டர். அப்போ h is equal to 120 plus 40. ஸோ 160 மீட்டரா? h is equal to 160 மீட்டர். நமக்கு hங்கிறது height of the hill. ஒரு டைம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் distance of hill from the ship. நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்குமா? அப்போ எக்ஸுங்கிறது என்னது? 40 √3 மீட்டர். நமக்கு ஃபைனல் ரிசல்ட் எப்பயுமே ரூட்ஸ் அது மாதிரி வேணாம். ஸோ ஜஸ்ட் நார்மல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ √3யோட வேல்யூ நமக்கு என்னது? 1.732. நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப 69.28 வரும். ஸோ யூனிட் மீட்டர். தேங்க்யூ.